So hello friends, welcome back to the Beautgenix. And இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு nude eyeshadow tutorial தான் பார்க்க போறோம். So already ஒருத்தவங்க வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. So glitter இல்லாம ஐ மேக்கப் போட முடியுமா அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா முடியும். because glitter வந்து ஒரு பெரிய functions அந்த மாதிரி தான் போட்டுட்டு போக முடியும். பட் ஒரு nude color ஒரு கிளிட்டரே இல்லாமல் ஒரு ஐஷேடோ நம்ம எங்கெல்லாம் போட்டுட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லாம் போகும்போது போட்டுட்டு போகலாம், கார்ப்பரேட் இவெண்ட்ஸ் இந்த மாதிரி போகும்போது போட்டுட்டு போகலாம். நம்ம ஸோ டே டு டே ஈவெண்ட்ஸ்க்கு டே டு டே லைஃப்பில் கூட நம்ம இந்த மாதிரி நியூட் ஷேட்ஸ் வந்து டெய்லி ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மேக்கப் லுக் தான் இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஐ மேக்கப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் மேக்கப் டுட்டோரியல் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மேக்கில் வந்து ப்ரெப் ஃபிக்ஸ் ப்ரைமர் செட்டிங் ஸ்ப்ரே அதை அடிச்சுக்கிட்டேன். தென் வந்து நான் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனி ஒன் ஐஸில் நான் போடுற மேக்கப் தான் நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு ஐஸ் வந்து நான் ஆஃப் கேமில் போயிட்டு ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோ இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஐப்ரோ வந்து நான் வெட் அண்ட் வைல்ட் ஐப்ரோ கேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு ரொம்ப நல்ல பிராண்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லாக்மே 9 to 5 ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய ஐலிட் ஏரியாவில் வந்து நல்லா டேம்ப் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ பவுடருக்கு வந்து நான் யூஸ் பண்ணது லாக்மேல யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து ஜாக்லின் ஹில் அப்படிங்கிற ஒரு ஐஷேடோ பேலட், ஆக்சுவலி இது டூப்ளிகேட் தான், நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஐஷேடோ பேலட் எடுத்து இப்போ நான் காமிச்ச கலரை வந்து க்ரீஸ் லைனில் வந்து பில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 ப்ரௌனை எடுத்து என்னோடய ஐலைட் ஏரியா வரைக்கும் உள்ள வரைக்கும் நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ஐஷேடோ எப்போவுமே அதிகமாக எடுத்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பில்டப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐஷேடோ வந்து ஒரு டூப்ளிகேட் பிராண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய ஃபாலோவுட்ஸ் இருக்கும். ஸோ கலர் அவ்வளோவா ஒட்டாது. அதனால நான் அதிகமாக போடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த ப்ரௌன் எல்லாமே என்னோடய ஐலிட் அண்ட் க்ரீஸில் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஸ்விஸ் பியூட்டி அப்படிங்கிற ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்து இந்த டார்க் ப்ரௌனை வந்து நான் அவுட்டர் ஐ, அதாவது அவுட்டர் ஐ கார்னரில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக எல்லா இடத்துக்கும் அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த லைட் ப்ரௌன் எடுத்து ஐலிட்டில் வச்சு ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா வெளியே டார்க்காகவும் இன்னர் ஐலேயும் ஐலிட்லேயும் வந்து ரொம்ப லைட்டாகவும் ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆஃபீஸ்க்கு சூப்பராக சூட் ஆகும். ஸோ ஐலைனர் போடாமல் காஜல் எடுத்து ரொம்ப ரேண்டமாக அப்படியே ஸ்மச் பண்ணிவிட்டு இதை இன்னும் ஸ்மச் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் எடுத்து பொறுமையாக அதில் நல்லா ரப் பண்ணி ஒரு சாஃப்ட் கிளாம் லுக்குக்காக ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக மேக்கப் போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹைலைட்டிங் ப்ராசஸ், பவுடர் செட்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு அண்ட் ஃபைனலி லிப்ஸ்டிக்கும் போட்டு முடிச்சுட்டு, ஸோ இது எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிருப்பேன். பிகாஸ் இன்றைக்கி வீடியோ வந்து நமக்கு மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஷேடோ தான். அதனால நான் ஐஷேடோ மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த மேக்கப்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுட்டேன். ஸோ நீங்கள் மேக்கப்பும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஃபுல் வீடியோவாக டீட்டெயிலாக இனிமேல் எடுக்க பார்க்குறேன். ஸோ ஃபேஸஸ் கனடாலேருந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிச்சிட்டேன். அண்ட் ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம எவ்ரிடே ஆஃபீஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு ஐ லுக் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு டீசெண்ட் லுக் கொடுக்கும். ஸோ இந்த ஐ லுக் நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், டுட்டோரியல் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ ஐ மேக்கப் தான் இதில் மெயின் பேஸ் அப்படிங்கிறதுனால நான் ஐ மேக்கப் மட்டும் டீட்டெயிலாக காமிச்சிட்டு ஃபேஸ் மேக்கப் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ
இந்த ஐ லுக் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எவ்ரிடே கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். டெய்லி நம்ம வெளியே போகும்போது கூட இந்த மாதிரி ஐ லுக் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃபீஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக சூட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் பிடிக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சட்டிலாக கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர்.